ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம பிபிஎல் 2025-2026 ஃபர்ஸ்ட் மேட்சுடைய ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். கொஞ்ச நாள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்சுக்குமே வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கொடுக்கல. லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 12ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு யூடியூப் சேனல் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்க வந்து ஆரம்பிச்சோம். இன்னும் ஒரு வருஷம் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிட்டோம். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎல் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வந்து வீடியோ போட்டிருந்தோம். அதாவது பிபிஎல்ல ஒரு மேட்ச் விடாம வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்தவங்களுக்கு அது வந்து தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் வந்து பண்ணோம். WPL அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேற பிரீமியர் லீக்ஸ் எல்லாமே வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் டிஎன்பிஎல் முதற்கொண்டு நம்ம வந்து பண்ணோம். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால வீடியோ வந்து போட வந்து முடியல. ஆன்லைன் கேமிங் பில் அது இதுன்னு வந்து வந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்சுக்கு வந்து வீடியோ வந்து போடல. இடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா மேட்சஸ் மட்டும் ஒரு சில மேட்சஸ்க்கு வந்து வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஆன்லைன் கேமிங் பில்லுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு ஆப்ஷன் வந்து இல்லை. எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகலை. அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து கேட்டே வந்து இருக்கீங்க. ஸோ அதனால கண்டிப்பாக நானும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் கொடுக்கலான்னு வந்து இருக்கேன். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎல் இருந்து எப்பயும் போல தொடர்ந்து அப்படியே வந்து கொடுக்க வந்து போகிறோம். பிபிஎல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விடாமல் எல்லா மேட்சுமே வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதா வந்து இருக்கேன். அது நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்கிற பொறுத்து தான் வந்து இருக்குது. இந்த ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து நன்றி. இனிமேல் வந்து நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கிரிக்கெட் பார்க்குற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுங்க. டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ண வந்து சொல்லுங்க. ஏன்னா நம்ம என்னதான் இங்கே ப்ரெடிக்ஷன் வந்து கொடுத்தாலுமே அந்த லாஸ்ட் மினிட்ல சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் தான் வந்து கொடுப்போம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டீம் வின் பண்ணுங்கிறத வந்து டெலிகிராம் சேனல் அப்பப்போ வந்து கொடுப்பேன் எப்போவாது. எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் தான் வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸாக இருக்கட்டும், டெலிகிராம் சேனலாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து சொல்லுங்க. நல்லா வந்து ஷேர் பண்ணுங்க. நான் எல்லா மேட்சஸ்க்கும் வந்து வீடியோ வந்து போடுறேன். நீங்கள் எந்த மேட்சஸ்க்கு ப்ரெடிக்ஷன் கேட்குறீங்க எல்லா மேட்சஸ்க்கும் நான் ப்ரெடிக்ஷன் எடுத்து வந்து போகிறேன். இப்போ பிபிஎல்ல இருந்து எல்லா சீரிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக வீடியோ போடுறதுக்கான ட்ரை வந்து பண்ணுறேன். ஒரு சில மேட்சஸ்க்கு மட்டும் ஏதாவது ஒரு சூழ்நிலைனால போட முடியாமல் போகும். ஒரு மேட்சோ 2 மேட்ச் தான் வந்து போட முடியாமல் போகும். எல்லாமே வந்து அப்படி வந்து ஆயிடாது. இப்போ இந்த பிபிஎல்லுடைய இந்த வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் மேட்சோடைய ப்ரெடிக்ஷன் வந்து பார்க்கலாம். இந்த மேட்ச்ல வந்து யாரெல்லாம் மோதுறாங்கன்னு வந்து பார்த்தோம்னா பெர்த் ஸ்கார்சஸும் சிட்னி சிக்ஸர்ஸ் வந்து மோதுறாங்க. இந்த மேட்ச் டிசம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1:45 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டைம் படி ஸ்டார்ட் ஆகுது. 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 5-8 காம்பினேஷன், அதாவது பார்த்தீங்கன்னா புதனும் சனியும் சேர்ந்த காம்பினேஷன். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். இதுல இன்னும் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியதுன்னா இன்னும் நமக்கு பிளேயிங் லெவன் வந்து தெரியாது. மற்ற ஐபிஎல்லாம் கூட பிளேயிங் லெவன் வந்து வந்துடும். ஆனால் இந்த மாதிரி பிபிஎல் மேட்சுக்குலாம் பெருசாக பிளேயிங் லெவன் வராது. நான் முன்னாடியே வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஏன்னா போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து போட்டது. ஸோ இந்த வருஷம் அப்படி போடலான்னு பார்த்தேன். எக்ஸாக்டான 11 வந்து தெரியல. இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீமோட அந்த 14 பேர் கொண்ட ஸ்குவாடை மட்டும் வந்து அறிவிச்சிருக்காங்க சிட்னி சிக்ஸர்ஸ். பெர்த் ஸ்கார்சஸ் வந்து இன்னும் வந்து அறிவிக்கல வீடியோ எடுக்கிற நேரத்தில். ஸோ போன வருஷம் அந்த பிபிஎல்லுடைய அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முழுக்க ஒரு 15 to 16 பேருக்கு மொத்தமே வந்து ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்துருவேன். டாஸுக்கு அப்புறம் அதை சரி பண்ணுவேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து எந்த லெவன்ஸ் யாரை வந்து உள்ளே கொண்டு வராங்கன்னு தெரியாது. ஒரு ரவுண்டு முடிஞ்சுதான் வந்து தெரியும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு 5 மேட்சஸ் வந்து அப்படி தான் வந்து எடுத்துட்டு வந்திருந்தோம். அது மாதிரி தான் வந்து இது வந்து எடுத்துருக்கேன். இது எல்லாமே வந்து டாஸுக்கு அப்புறம் தான் நம்ம சரி பண்ற மாதிரி வந்திருக்கும். ஸோ மறக்காம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 2 டீமோடைய ஸ்குவாடை வந்து பார்க்கலாம். பெர்த் ஸ்கார்சஸ் வந்து பார்த்தோம்னா ஆஸ்டன் டர்னர், ஃபின் ஆலன், நிக் ஹோப்சன், சாம் ஃபேனிங், ஆரோன் ஹார்டி, அஸ்டன் நாகர், கூப்பர் கனோலி, மிச்சல் மார்ஸ், ஜாஸ் இங்கிலீஷ், எல் ஈவன்ஸ், பேடி கோச், ஜெய் ரிச்சர்சன், ஜோயல் பாரிஸ், லான்ஸ் மோரிஸ், மேத்யூ கில்லி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கார்சஸ் உடைய ஸ்குவாடு. சிக்ஸர்ஸ் ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் வந்து பண்ணிட்டாங்க. 14 பேர் கொண்ட ஸ்குவாட் என்னன்னு வந்து பார்த்தோம்னா பாபர் அசாம், டேனியல் ஹியூக்ஸ், ஹைடன் கெர், ஜே எட்வர்ட்ஸ், ஜே டேவிசஸ், மோசஸ் ஹென்ரிக்ஸ், ஜாஸ் பிலிப்பே, பென் டார்சிஸ், மேன்ஹெட்டி, டாட் மர்ஃபி, சிங், ஸ்டோப், ஷா, பெர்ரி, இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 14 பேர் கொண்ட ஸ்குவாடு சிட்னி சிக்ஸர்ஸ்ல. இது ரெண்டே வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஏன்னா உங்களுக்கு நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். எல்லா பிளேயர்ஸை வச்சு தான் ப்ரெடிக்ஷன் எடுப்போம். பவுலரை பொறுத்து தான் பேட்ஸ்மேன் விளாடுவாங்களா விளாட மாட்டாங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி பேட்ஸ்மேன்ஸை பொறுத்து பவுலர் பார்ப்போம். யார் வீக் யார் ஸ்ட்ராங்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன் வந்து எடுப்போம். ஸோ எக்ஸாக்டாக யார் இருக்காங்க இல்லைங்கிறது தெரிஞ்சாதான் அந்த நம்ம எப்பயும் கொடுக்குற அந்த 70 to 80% அக்யூரேசி வந்து கொடுக்க வந்து முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் டோட்டலாக சேஞ்ச் ஆகிற பட்சத்தில் இந்த மாதிரி நிறையா பேட்டிங் ஆர்டரில் மாற்றம்லாம் எடுக்கிறப்போ இந்த ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் வந்து கம்மியாகிடும் அக்யூரேசி. நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ இந்தியா மேட்ச்லாம் அப்படி தான் வந்து பண்ணிட்டாங்க. இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்கா நடக்கிற மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மாற்றுறாங்க. பேட்டிங் ஆர்டர்லாம் டோட்டலாக மாற்றுறாங்க. இந்த பிளேயர் இங்கே இருந்தால் அவருக்கு ஒரு டைம் நல்லா இருக்குது, அங்கே இந்த பவுலர் வருவார்னு சொல்லி நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணுறோம். அதுக்கு ஏற்ற மாதிரி பிளேயர்ஸ் வந்து கொடுக்குறோம். அவங்க அப்படியே மாற்றியா இருக்கிறப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாறி போயிடுது. நான் எப்பயும் சொல்கிறதா அந்த ப்ரெடிக்ஷனுங்கிறது அடுக்கி வச்ச சீட்டு கட்டு மாதிரி தான். ஒரு சீட்டை ஒரு இட்டம் மொத்தமாக எல்லாம் சரிஞ்சிடும். அது மாதிரி ஒரு இடத்துல மிஸ் ஆகிடுச்சுன்னா மொத்தமாக அந்த ப்ரெடிக்ஷன் அது பார்த்தீங்கன்னா தப்பாக வந்து போயிடும். ஸோ அது மாதிரி மாற்றுறாங்கன்னா அது நம்ம கையில் வந்து இல்லை, அது எல்லாமே நடக்கிறது தான். அப்படி இருந்தும் சரியாக ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணணும். அதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து முயற்சி வந்து பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா மேட்சுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பெஸ்ட்டான ப்ரெடிக்ஷன் கொடுக்க தான் வந்து ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து கொடுப்பேன். இப்போ சிக்ஸஸ் வந்து பார்த்தோன்னா யாரெல்லாம் வந்து நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பாபர் அசாம், ஹைடன் கெர், ஜே டேவிசஸ், மோசஸ் ஹென்ரிக்ஸ், டாட் மர்ஃபி, மேன்ஹெட்டி இல்லை பென் டார்சிஸ், இவங்க 2 பேரில் ஒருத்தரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அடுத்து ஸ்கார்சஸ்ல வந்து பார்த்தோம்னா அஸ்டன் நாகர், சாம் ஃபேனிங், ஜாஸ் இங்கிலீஷ், லான்ஸ் மோரிஸ், ஜெய் ரிச்சர்சன், பேடி கோச், நிக் ஹோப்சன் இல்லை மிச்சல் மார்ஸ், 2 பேர்ல யார் டீம்ல வராங்க அவங்களை நீங்க வந்து எடுத்துக்கலாம். இதுதான் 2 டீம்லையும் நல்லா விளையாடக்கூடிய பிளேயர்ஸ். இதுல பெஸ்ட்டாக விளையாடுவாங்க, அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் ஈக்குவலான பிளேயர்ஸ் வந்து யாருன்னு வந்து பார்த்தோம்னா சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹைடன் கெர்ரும்,
ஸ்கார்சஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்டன் நாகர் இவங்க 2 பேரை நீங்கள் வந்து கேப்டன் வைஸ் கேட்டால் போடலாம். அதாவது அந்த அளவுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாங்க. 2 பேர் தான் கொடுத்துருக்கேன், நிறைய பேர்லாம் வந்து கொடுக்கல. டாஸுக்கு அப்புறம் இல்லை சேஞ்ச் இருக்கும் பட்சத்தில் நான் வந்து டெலிகிராம் சேனல் வந்து மற்றதெல்லாம் வந்து அப்டேட் வந்து பண்ணுறேன். மற்ற பிளேயர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக வந்துருக்கு. அது இல்லாமல் எக்ஸாக்டான 11 தெரியாமல் கணிக்க முடியாது. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து கணிச்சிருக்கேன். டாஸ்க்கு அப்புறம் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து டெலிகிராம் சேனல்னு சொல்கிறேன். ஸோ டெலிகிராம் சேனல் யார் இன்னும் ஜாயின் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறந்துடாமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக வந்து வீடியோ வந்து பார்க்குறாங்க, மறந்துடாமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.